வணக்கம் கோ. நான் தான் உங்கள் எம்பிஏ விவசாயி. உங்களுக்கெல்லாம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை போகுதுன்னு தெரியலிங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் எப்படின்னு தெரியுங்களா? காலையில் எழுந்திரிச்சி பல்ல விளக்கி போட்டுங்க, எங்கள் ஐயனுக்கு எங்கள் அம்மாளுக்கு தட்டக்காய் உரிப்பாங்க. அவங்களுக்கு போய்ங்க டீயும் ரஸ்க்கும் கொடுத்து போட்டுங்க, போய் தட்டக்காய் உருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. காலையில் ஆரம்பித்தாங்க எப்படி 10-11 மணி ஆயிருங்க. அதுக்கடையில் ஒரு வாய் சோத்துண்டு ஓட்டுங்க. மார்க்கெட்டுக்கு வண்டி எடுத்தாங்க. 10-11 மணி வாக்கில் மார்க்கெட்டுக்கு போயிடலாமுங்க. ஒரு 12 மணி வாக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஏழை முடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்தட்டை போய் தான் மார்க்கெட் கொண்டு போயிருந்தேனுங்க. இன்றைக்கி நமக்கு காயோட விலை 10 ரூபா தானுங்க. கடையில் எத்தனை ரூபாய்க்கு போகிறான்னு தெரியலிங்க. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் விவசாயிக்கு எப்பவுமே விலை கம்மி தானுங்க. அப்படியே ஏலத்தை முடிச்சு போட்டுங்க. பில்லு வாங்குறதுக்கு அப்படி இப்படி நீ எப்படி 1 மணி நேரம் பண்ணி போடுவாங்க. பில்லை வாங்கி போட்டுங்க. அப்படியே வெளியே வந்தாங்க. எங்கள் ஐயன் தட்டைக்காட்டுக்கு மருந்து வாங்கிட்டு வர சொன்னோம். அப்படிங்க அதையும் வாங்கிட்டுங்க. கேரளாவுக்குள்ளே ஒரு நல்ல டீ கடையை பார்த்துங்க. ஒரு டீயும் ஒரு சமோசாவும் சாப்பிட்டு போட்டுங்க. வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அம்மா சுட சுட போண்டா சுட்டு வச்சுருந்துச்சுங்க. அதையும் ஒரு பிடி பிடிச்சி போட்டுங்க. நான் வர்றக்குள்ளேங்க எங்கள் ஐயனும் எங்கள் அம்மாளுமுங்க கத்திரிக்காட்டுக்கு தண்ணி விட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே உரத்தையும் போட்டுங்க, மருந்தும் அடிச்சுட்டு போட்டுங்க. அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாங்க. நீங்கள் என்னங்க ஞாயிற்றுக்கிழமை அங்கேயும் இங்கேயும் போகிறீங்க, அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க. இங்கே வந்து ஒரு நாள் பாருங்கள். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள். காடு தானுங்க, தோட்டம் தானுங்க. அருமையாக இருக்குங்க. ஆடு மாடு கோழி குஞ்சு ஒரே ஒன்றும் சொல்லிக்க வேண்டாங்க. அது காட்டுற அன்புக்கு நீங்கள் ₹1,00,000 கொடுத்தீங்கனாலும் எங்கேயும் கிடைக்காதுங்க. ஃப்ரீயாக இருந்தால் ஒரு நாள் நம்ம தோட்டத்துக்கு வந்து பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம். அது சொர்க்கமாக இருந்தாலும் சரிங்க, எங்கள் தோட்டம் மாதிரி எங்கேயும் வராதுங்க. அப்புறம் மறக்காமங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, என்னோடய வாய்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாம் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேனுங்க. நன்றி, வணக்கம் கோ.